ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். எல்லாரும் கண்டிப்பாக மகிழ்ச்சியாக இருப்பீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வின் பண்ணிட்டாங்க. புள்ளிப்பெட்டியலில் 3வது இடத்துக்கு முன்னேறிட்டாங்க. ஆமாங்க, இன்னைக்கு சரியான மேட்சுங்க. என்னடா லோ ஸ்கோரிங் மேட்சாக இருக்குன்னு நினச்சேன். அதேமாரி தான் இருந்துச்சு. கண்டிப்பாக செம்ம மேட்ச் இன்னைக்கு. அதை தொடர்ந்து இந்த வெற்றியை குறித்து நம்ம ருத்ராஜ் கைக்வாட் பேசியிருக்காரு. அதை பற்றி வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வீடியோக்குள்ளே போகலாம். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த வெற்றிக்கு கண்டிப்பாக நாங்கள் ரொம்ப உழைச்சிருக்கோம். நாங்கள் லாஸ்ட்டு மேட்ச் தோற்றதுக்கு அப்புறம் நாங்கள் நைட்டில் போய் தூங்கக்கூட வேலை, என்னால் தூங்கவே முடியல. ஏன்னு கேட்டிங்கன்னா, அடுத்த 2 மேட்ச் கம்பல்சரி வின் பண்ணி ஆகணும். நாங்கள் நிறைய பிளானிங்லாம் பயங்கரமாக போட்டேன். தோனி கூட போய் நிறைய நான் டைம் ஸ்பெண்ட் அவர்கிட்ட பேசினேன், என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு. அதனால தான் இன்றைக்கி முக்கிய மாற்றமாக தீக்ஷனா உள்ளே எடுத்துகிட்டு வந்து நல்லா போட்டார் தீக்ஷனா. அது மட்டும் இல்லாமல் சாந்திரம் நல்லா போடுற பிளேயர் தான். இருந்தாலும் எங்களுக்கு ஜடேஜா லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் இருக்கிறதுனால ரைட் ஆர்ம் ஸ்பின்னர் எங்களுக்கு தேவை. அதனால் தீக்ஷனா எடுத்துன்னு வந்து பவர் பிளேயர் கொத்தும் சூப்பராக போட்டார். ஆர்ஆர் பேட்ஸ்மேனை நாங்கள் ரொம்ப ரன் எடுக்கூடாமல் கட்டுப்படுத்தணும். ஏன்னா எல்லாருமே ஃபார்மில் இருக்கிற பிளேயரு. ரியான் பராக், சஞ்சு சாம்சன், பட்லர், ஜெய்ஸ்வால் சொல்லிட்டு நல்ல பேட்டிங் அட்டாக் இருக்கிற டீமை நாங்கள் இந்தமாரி பண்ணியிருக்கிறது ரொம்ப கஷ்டம். பிச்சு கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருந்துச்சு. ஏன்னா ஓவர் ஹீட்டுனால பிச்சு கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருந்துச்சு. எங்கள் டீமோட பவுலர் எல்லாமே நல்லா போட்டாங்க. அம்ப்ரீத் சிங் சூப்பராக போட்டார். தேஷ்பாண்டே எல்லாமே எங்களோட டீம் எஃபெக்ட் தான் இது நாங்கள் வெற்றிக்கு காரணம். அதனால் இந்த வெற்றி பெற்றது நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். கண்டிப்பாக அடுத்த போட்டி பெங்களூர் எதிர்கொள்கிறோம். அது பெங்களூர் அவங்க கோட்டையில் எங்களுக்கு சவாலாக தான் இருக்கும். நாங்கள் அந்த மேட்சை வின் பண்ணுறதுக்கு ஃபுல் பிளானோட வரும்னு சொல்லியிருக்காருங்க. அது மட்டும் இல்லாமல் தோனி பற்றி பேசியிருக்காரு. தோனிக்கிட்ட நிறைய ஆலோசனை கேட்டிருக்காருங்க இந்த மேட்சுக்கு முன்னே. அவர்கிட்ட தான் நிறைய பிச்சில் எந்த மாதிரி டிசிஷன் எடுக்கணும், எந்த மாதிரி ஒரு இது பண்ணணும்னு சொல்லிட்டு தோனிக்கிட்ட நிறைய பேசியிருக்காரு. தோனியோட சில ட்ரிக்ஸு இந்த மேட்சில் கண்டிப்பாக இது எடுப்படிச்சு. மேக்ஸிமம் தீக்ஷனா உள்ளே எடுத்துடுவார் சொன்னது தோனி தானா. கரெக்டாக அந்த பிளான் ஏற்ற மாரி டீம் போலிங் செட் ஆயிடுச்சிங்க. ஏன்னா சென்னை அணிக்கு இது ரொம்ப முக்கியமான வெற்றி வேறு. அதனால் சென்னை அணி வின் பண்ணியிருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சிங்க. 7 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. இன்னும் ஒரே ஒரு மேட்ச், அடுத்த மேட்ச் ஆர்சிபிகிட்ட கண்டி வின் பண்ணிச்சுன்னா சென்னை அணி நல்ல 2 ரேட்டில் டாப் 2ல் முடியறது கூட நல்ல சான்ஸ் இருக்குங்க. டாப் 2ல் முடித்தா 2 வாய்ப்புங்க. குவாலிஃபை 2 வாய்ப்பு கிடைக்கும். அதனால் சென்னை அணி அடுத்த மேட்ச் நல்ல 2 ரேட்டில் ஜெயிச்சா கண்டிப்பாக டாப் 2ல் முடிக்கணும். அதுக்கு ஆர்ஆர் வர 2 மேட்ச்சு தோக்கணுங்க. கண்டிப்பாக இதெல்லாம் நடந்தால் நம்மளுக்கு நல்லது தான். ஏன்னா சென்னை அணி ஒரு தாட்டி கப் அடித்து போனோம். லாஸ்ட்டு ஃபைனல் ஒரு சேப்பாக்கத்தில் கண்டிப்பாக ஹோம் அட்வான்டேஜ் நிறையவே இருக்கும் சென்னை அணிக்கு. நம்ம சென்னை அணி ஃபைனல் போய்ட்டு தோனியோட லாஸ்ட் சீசன் கப்பு தூக்கி கொடுக்கணும், அதுதாங்க ஆசை. எத்தனை பேர்லாம் சென்னை அணி இந்த மேட்ச் வின் பண்ணதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. சென்னை அணி பிளே ஆஃப்ஸுக்கு போகுமா போகாதா அதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைபர் ஐக்கோன்னு பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி, முக்கியமாக ஐபிஎல் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.